வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் நர்த்தனா இருந்தோம். இன்னைக்கு 100 days 100 ஃபேவரட் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு டே 3. பஞ்சாப்ல உள்ள அமிர்த்சால 1949 ஜூன் 9ஆம் தேதி பிறந்திருக்காங்க. தான் ஸ்கூலிங்க அமிர்த்சால உள்ள ஒரு கான்வென்ட் ஸ்கூல்லையே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தான் ஃபர்ஸ்ட் டிகிரியான பிஏ இங்கிலீஷ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் விமன் இன் அமிர்த்சால முடிச்சிருக்காங்க. தான் மேற்படிப்பான எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்காக சத்தீஸ்கர்ல உள்ள பஞ்சாப் யூனிவர்சிட்டிக்கு இடம்பெயர்றாங்க. அது போக சொசைட்டி மேல அதிகமா ஈர்ப்பு கொண்டனால சோசியல் சயின்ஸ் அண்ட் பிஹெச்டிய ஐஐடி டெல்லியில கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா லா மேல அதிகமா ஈர்ப்பு வந்தனால லா டிகிரிய யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியிலையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லா முடிச்சுட்டு லாயர் ஆவாங்க எதிர்பார்த்தீங்கல்ல, எல்லாத்துக்கும் ஷாக் எடுக்கிறதுமா 1972 இவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் ஆபீசரா மாறுறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போர்ல வியோமிகா சிங்கும் சோஃபியா குரேஷியும் இவங்களால போடப்பட்ட விதை தான் அப்படிங்கறது. நம்ம எல்லாருக்கும் பொதுவா பட்டத்தை வச்சு கூப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸையே நம்ம நிக்நேம் வச்சுதான் கூப்பிடுவோம். அப்படிதான் இவங்களுக்கு கிரெயின் அப்படிங்கிற நிக்நேமும் இருக்கு. இந்த எதனால கிரெயின் பட்ட பேர் வந்துச்சுன்னா, 1982 ஏன்ஷியன் கேம் நடந்துட்டு இருந்த நிலையில அந்த சிட்டி ஏன்ஷியன் கேம்காக ப்ரிப்பேர் ஆகியிருந்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த சைடு நிறைய ஹையர் அபிஷியல்ஸோட வண்டியும் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட வண்டியும் இல்லீகலா பார்க் பண்ணிக்கிறத பார்த்திருக்காங்க. இதை பார்த்து அவங்க கிரெயினை வர சொல்லி டோ பண்ணியிருக்காங்க. அப்போ நோ பார்க்கிங் ஜோன்ல நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்திஜியோட வண்டியுமே அந்த பிளேஸ்ல இருந்திருக்கு. அதையும் அவங்க டோ பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து என்னடா இவ்வளவு பண்றாங்க, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு கிரெயின் அப்படின்னு மீடியாவும் நியூஸ் பேப்பரும் பேர் வச்சிருக்காங்க. இருங்க அப்படியே போஸ்ட் டெவன் பார்த்துடலாமா? 2016 to 2021 வரைக்கும் புதுச்சேரியோட கவர்னரா இருந்திருக்காரு. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது போக இந்தியன் விஷன் ஃபவுண்டேஷனோட என்ஜிஓட ஃபவுண்டரா இருந்திருக்காங்க. இது முக்கியமா யாருக்காகனா பிரசன்ட் ரிஃபார்மர்ஸ் பிளஸ் எஜுகேஷன் ரிஃபார்மருக்கு தான். அது போக இவங்க ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், ஆத்தர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆத்தர்னு சொன்னோடனே தாங்க ஞாபகமே வருது, அவங்களோட ஓன் பயோகிராஃபிய ஐ டேர் அப்படிங்கிற புத்தகம் மூலமா பிரதிபலிச்சிருக்காங்க. இது போக இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள் அப்படிங்கிற புத்தகம் மூலமா தியாலஜியில அவங்க ஒர்க் பண்ண அனுபவத்தை போட்டிருக்காங்க. லாஸ்டா ஃபியர்லெஸ் கவர்னர்ஸ் மூலமா புதுச்சேரியில கவர்னரா இருந்த அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாம் இன்னும் நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா மறக்காம வாங்கி படிங்க. இவங்களோட ஹார்ட் ஒர்க், ஹானஸ்டி, ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட், போல்ட் டெசிஷன்லாம் பார்த்தா நம்ம கவர்மெண்ட் 1994 இவங்களுக்கு ராமன் மேக்ஸேசே அப்படிங்கிற ஒரு அவார்டை கவர்மெண்ட் சர்வீஸ்க்காக கொடுக்குறாங்க. பத்மபூஷன், பத்ம விபூஷன்லாம் எப்படி உயராக வருதோ இதுவும் ஒரு உயராக வருதா? ஏன்னா ராமன் மேக்ஸேசே யாருன்னா ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பைரான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரட்டா?